ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபனுக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கம் காட்ட போகிறேன் நான் இன்றைக்கி. இது ரேஷன் புழுங்கல் அரிசி தாங்க. நீங்கள் இட்லி அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக செய்கிறதுனால நான் இந்த கிண்ணம், அதாவது இந்த மசால் டப்பாவில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அளவு கிண்ணம் தான் இது. இதில் 1 கிண்ணம் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கிண்ணம் அரிசி நல்லா ஏற்கனவே பறக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது போட்டுக்கலாம். இப்போ அதே அளவு கிண்ணத்தில் பச்சரிசி, அதே அளவு கிண்ணத்தில் இன்னொரு சம அளவு 1 கிண்ணம் புழுங்கல் அரிசினா 1 கிண்ணம் பச்சரிசி இதையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் தோசைக்கு தாங்க பெரும்பாலும் இட்லிக்கு போகிறத விட தோசைக்கு அரைச்சி வச்சிங்கன்னா டக்குன்னு 2 தோசையை சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்குங்க. அடுத்து அதே கிண்ணத்தில் அரை கிண்ணம் அளவுக்கு உளுந்து இதிலே போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லாத்தையும் சுத்தமாக நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 5-6 தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுத்தமாக நான் கழுவிட்டேன் நான். இப்போ இது நான் காலையில் டைமில் இந்த விஷயத்தை பண்ணுறேன் நான். இப்போ இதில் தண்ணி குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சாயந்தரம், இப்போ காலையில் நம்ம 10 மணிக்கு ஊற வைக்கிறோன்னா சாயந்தரம் இது 6 மணி வரலாம் நல்லா ஊறட்டும். 6 மணிக்கு மேலே மிக்சியில் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இது 2 ஷிஃப்ட்டில் நம்ம ஜாரில் அரைச்சிடலாங்க. சின்ன ஜார்லேயே அரைச்சிடலாம். மாவு போய் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஏதோ கலப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதா இருந்தால் தாராளமாக அரைக்கலாம். நான் அரைச்சி தோசை சுட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறேன். சாயந்தரம் அரிசி நல்லா ஊறின பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ அரிசி ஒரு 6 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடலாம். நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன். 2 பாதியாக போட்டு அரைச்சிடலாம். நான் அரைச்சிட்டு எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஒரு பாதி போட்டேங்க. இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு போடலாம். 2 ஷிஃப்ட்டு தான் வரும் இது. இப்போ மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைக்கணும். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்குங்க. அப்போ தான் தோசைக்கு நல்லா வரும். இட்லி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் குறப்பாக 2 இட்லி தோசை 2மே ஊற்றுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு இட்லிக்கும் இல்லாமல் தோசைக்கும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்க. நான் தோசை அரைச்சிட்டேன். இப்போ இதை வழித்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். இந்த கிண்ணத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒரு ஷிஃப்ட்டு. இப்போ இன்னொரு ஷிஃப்ட்டு அரிசி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவையும் அரைச்சாச்சுங்க. இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி வழித்து விட்டுடலாம். இந்த ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம். கொஞ்சமாக பார்த்து போட்டுட்டு ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. இப்போ இதை கை ஊற்றி வலிக்க வேண்டாம். கொஞ்சமாக இப்போ இதோடு சேர்த்து கலந்து அரைச்சி இதையை ஊற்றிடுவோம். இப்போ இதையும் நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். தோசைக்குன்றதுனால கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. காலைல தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கட்டியாக தான் இருக்குது ஓரளவுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலக்கி வச்சிடலாம். இப்போ நல்லாவே கலக்கிட்டேங்க. பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சது இந்த பக்குவத்தில் இருக்குது. கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. காலையில் பார்ப்போம் எவ்வளோ புளிச்சிருக்குன்னு. காலையில் நான் எத்தனை தோசை வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சுட்டு காட்டுறேன். கை போட்டு கரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கரண்டிலே கலக்கினா போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் பார்ப்போம். இப்போ மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மறுநாள் காலையில் நல்லாவே அருமையாக பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், பாருங்க. உப்பு நைட்டே போட்டதுனால உப்பு போட தேவையில்லை. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தோசை ஊற்றி பார்த்துடலாம்.
இப்போ இந்த டிஃபனுக்கு ஒரு கார சட்னி செஞ்சிடலாங்க. பூண்டு நிறைய வச்சு ஒரு சூப்பராக ஒரு கார சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு கொத்து அளவுக்கு பூண்டு, ஒரு முழு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு உரித்தோம்னா உடனே உரிச்சிடலாங்க 5 நிமிஷத்தில். அடுத்து காஞ்ச மிளகா வந்து ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து புளி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம். இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துங்க. கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் போடுறேன். நல்லா பொரியிட்டோம். நல்லா பொரிஞ்ச உடனே வாசம் வந்துடுங்க. அதுலேயே வந்து பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பூண்டு கார சட்னி இந்த ஸ்டைலில் செய்து பாருங்கள் ஒரு முறை. அதில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த புளியும் இதிலே போட்டுங்க, எண்ணெயிலேயே. வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு நான் செய்திருக்கிறேன். 2 பேர் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் போட்டிருக்கிற குவான்டிட்டி நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி எடுத்து போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி ரொம்ப நேரம் கொத்தமல்லி போட்ட பிறகு வதக்கக்கூடாது. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாவில் முதல்ல வந்து இட்லி ஊற்றி பார்த்துடலாம். இட்லி தோசை நான் ரெண்டுமே வரா மாதிரி தாங்க அரைச்சிருக்கேன். நான் இட்லி வந்து ஊற்றிட்டு அடுத்து தோசை ஊற்றி பார்த்துருவோம் எப்படி வருதுன்னு. நான் இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா காயட்டும். இப்போ தண்ணி வந்து ஆவி வந்துருச்சுங்க. ஒரு தட்டு இட்லி மட்டும் ஊற்றி பார்த்துடலாம். மாவு வந்து எதுவுமே போட தேவையில்லைங்க. அப்படியே வந்து நம்ம வந்து கலக்கி ஊற்றிடலாம். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரின்னா உங்களுக்கு டிஃபன் செய்யலாம். குயிக்காக முடிஞ்சிடுங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அரைச்சிடலாம். நான் ஒரே ஒரு தட்டு ஊற்றிருக்கேன், அது வேகட்டும். இப்போ இந்த இட்லிக்கு நீங்கள் ஒரு சைடிஷ் ஈஸியாக செய்யணுன்னா இதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சு ஒரு கார சட்னி மாதிரி செஞ்சிடலாங்க. ஒரு இட்லி தட்டு வச்சு அது மேலே வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி வச்சு அந்த தட்டு உள்ளே வச்சு அந்த இட்லியோடவே சேர்த்து வச்சு ஆவியில் வேக வச்சிடணுங்க. இட்லி எடுக்கும்போது அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து கடுகு தாளித்து கொட்டினோம்னா கார சட்னி டக்குன்னு ரெடி ஆகிடும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாவம் சைடில் ஆவி வந்தோடனே நம்ம இறக்கி பார்த்துடலாம். இப்போ இந்த இட்லி வேகிறதுக்குள்ளே ஒரு கார சட்னியை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லாவே ஆறிடுச்சு. ஜாரில் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேங்க. இப்போ நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கணுன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. இதே லைட்டாக ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். சட்னி நல்லாவே அரைச்சாச்சுங்க. இப்போ இதை வழித்து ஒரு கிணத்துல போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. பொரியிட்டோம். கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, கார சட்னி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு கார சட்னி. இப்போ இட்லி வந்து ஆவி வந்துருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம் வந்துச்சான்னு.
நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, தொடும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி இறக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆறட்டும், கொதிக்க கொதிக்க வந்து எடுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தோசை ஊற்றி பார்த்துடலாம். தவா காய வச்சுட்டேன். தவா நல்லா காயட்டும். இப்போ நம்ம வந்து போட்ட அளவை பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 200 கிராம் தாங்க வரும். ஒரு தட்டு ஊற்றினோம், தாராளமாக இன்னொரு தட்டும் வரும் 7 இட்லி. அப்போ வந்து நம்ம வந்து போட்ட அளவு வந்து இட்லியாக ஊற்றுறதா இருந்தால் 14 இட்லி வருங்க. இப்போ தோசை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 7 இட்லி ஊற்றுறோன்னா கண்டிப்பாக ஒரு 6 தோசையாச்சும் வரும் இந்த மாவுக்கு. நீங்கள் 2 பேருக்கு செய்கிறதா இருந்தால் தாராளமாக இது வந்து கணக்கு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து கல் தோசை மாதிரியும் ஊற்றிடலாம், மெலிசாவும் ஊற்றிடலாம். இந்த மாவை பொறுத்தரலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க. பாருங்கள் நல்லா அழகாக தேக்கு வரும். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே ஊற்றுறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம். லேசாக ஊற்றினா போதுங்க. நம்மளுக்கு வெந்தயம் போட்டு அரைச்சோம்னா தான் வந்து இந்த மாதிரி வந்து தோசை வந்து ப்ரௌனாக வருங்க. வெந்தயம் போலன்னா வராது. பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே திருப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா தோசை. தோசை எடுத்துடலாம். இப்போ எத்தனை தோசை வருதுன்னு சொல்லி நம்ம வந்து சுட்டு பார்த்துடலாங்க. மிக்சியில் அரைச்சா கல் மாதிரி வரும்னு சொல்கிறதெல்லாம் சும்மாங்க. நம்ம போடுற அளவு கரெக்டாக போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக வரும். நான் ஒரு 4 தோசை கிட்ட ஊற்றிட்டேங்க. இப்போ கடைசி தோசை இதை ஊற்றிடலாம். கரெக்டாக 5 தோசை வந்திருக்குங்க இந்த மாவுக்கு. 5 தோசையும் 7 இட்லியும் வந்திருக்கு. அவ்வளோதான், காலி. இந்த தோசை எடுத்துடலாம். பாருங்கள் 5 தோசை வந்திருக்கு. 1 2 3 4 5 தோசை வந்திருக்கு. இப்போ இந்த இட்லியை வந்து எடுத்துடலாம். இட்லி வந்து ரொம்ப நல்லா ஆறிடுச்சு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி. அவ்வளோதாங்க. பாருங்கள் நான் எல்லாம் இட்லி எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே மிக்சியில் அரைச்ச மாவில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. மாவு இல்லை, கடைக்கு போக ஆள் இல்லை, செய்ய டைம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் எஃபர்ட் எடுத்து போட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக நேற்று நான் நைட்டு வந்து அரிசி ஊற வைக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன கிண்ணத்தில் வந்து அரிசியை உளுந்தும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன். மொத்தமே எடை போட்டோம்னா வந்து 150 கிராம் 200 கிராம் தான் வரும் அரிசியோட அளவு. அதை வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை இட்லி வந்திருக்கு பாருங்கள். 7 இட்லியும் 5 தோசையும் வந்திருக்கு. 2 பேர் வயிறு முட்டை சாப்பிட்லாம், 3 பேர் கூட சாப்பிட்லாம் அந்த டிஃபனை. அதே மாதிரி கார சட்னி செஞ்சுக்கலாம். நான் ஈஸியான மெத்தடில் இது நான் வதக்கி செஞ்சேன். ஈஸி மெத்தடில் வாயில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆவியில் வேக வச்சு, அந்த மாதிரியும் செய்யலாம். ஒரே டைமில் 2 வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். டக்குன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு காலையில் வந்து யாரையும் எதிர்பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து மாவில் வந்து நீங்கள் டிஃபன் சாப்பிட்லாம். புளிச்சு போனதை சாப்பிடாம, ஃப்ரிட்ஜு கூட இல்லாமல் கூட சில பேர் வீட்டில் இருக்கலாம். ஆக இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.